சொல்லு. நீங்கள் டெர்மினேட்டே பண்ணி விட்ருங்க, நான் வெளில கூட போயிருக்கேன். சரி, அது ஓவர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி எனக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிங்கல்ல, அந்த பெயிண்ட் எடுத்து விட்ருங்க. அப்புறம் எப்படின்னா நான் வீடியோ போட்டேன், வீடியோ போட்டதுக்கு ரெட் டாக்ஸி இது இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லிட்டீங்க. என் வண்டியில் அப்புறம் ரெட் டாக்ஸி இது நான் வெளில போகிறேன், அது இதுக்கப்புறம் என் வண்டி. உங்கள் இதில் நான் இத்தனை நாள் ஓட்டுனதுக்கு 18%லேருந்து 20% நான் கமிஷன் கட்டியிருக்கேன். ஓகேங்களா? சும்மா ஒன்றும் நீங்கள் வந்து கொடுக்கல, ட்ரிப்பு ஃபுல்லாக நான் காசு கட்டியிருக்கேன். என் வண்டியில் ரெட் கலர் பெயிண்ட்டும் ஸ்டிக்கர் இருக்குது. அது யார் எடுக்கிறது? நான் கை காசு போட்டு எடுக்க முடியுமா? நான் ஓட்டுனதுக்கு நான் கமிஷன் கட்டிட்டேன். அக்ரிமெண்ட் நான் கையெழுத்த போடலையே, எடுங்க. கையெழுத்து போடலண்ணே, இருங்கண்ணே. இதே மாதிரி ரெட் டாக்ஸி நான் இதே முன்னாடி தினேசன் கேளுங்க, நான் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஓட்டியிருக்கேன். வர்ற கஸ்டமர் எல்லாம் என்னப்பா டிரைவர் தானா அப்படின்ட்டு இருக்காங்க. 10 லட்ச ரூபா கார் போட்டு நான் ஓட்டும் போது என்னையே டிரைவர்னு கேட்குற ஆடு. அப்போ எனக்கு எவ்வளோ மன உடைச்சல் இருக்கும் சொல்லுங்க. நான் ரெட் டாக்ஸின்னு சொல்லி என் வண்டி தான் அது, 10 லட்சம் நான் போட்டு எடுத்திருக்கேன். என் வண்டியில் நான் வீடியோ போட்டு போடக்கூடாதுன்னு அமைதியாக போயிட்டேன். அந்த மன்னிப்பு கடிதம் இதெல்லாம் அப்படி அடிமையாக ஒன்று வேலை பண்ண எனக்கு அவசியமே இல்லைண்ணே. கார்பரேட் கம்பெனிலாம் நான் ஒன்று அது அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நான் பாட்டில் போயிருந்தேன், எங்கள் அண்ணனை ஓட்டான் சொல்லி போயிருப்பேன். எப்போ மன்னிப்பு கடிதமோ அப்போ நான் எனக்கு 20 கஸ்டமரு இன்னும் அந்த கஸ்டமர் நம்பர்லாம் இருக்குது. இப்போ கூட நான் ஃபோன் அடிச்சு அவர் காலில் கேட்டார், டிரைவர் தானேப்பா, ரெட் டாக்ஸி டிரைவர் தானே. ஏன் வண்டின்னு இல்லைப்பா, ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு, ரெட் டாக்ஸிக்கு நீ டிரைவராக வேலை பார்க்குறேன். அப்போ நான் 10 லட்ச ரூபா வண்டி போட்டு நான் டிரைவர்னு பட்டம் எடுத்துகிட்டு போகணுமா? சொல்லுங்க சார். அதனால அப்ப நீ தனிப்பட்ட விருப்பம் இல்ல, நீங்க பெயிண்ட் அடிச்சா அப்ப என் வண்டியில என் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது. அப்ப ஒட்டுனாதான் அப்ப இது உங்க வண்டின்னு சொல்ல வரீங்களா? அப்ப கஸ்டமர் எல்லாம் கேட்டிருக்காங்களா? அதுக்கு அப்ப கஸ்டமர்ட்ட நான் எதுவும் கேட்க கூடாது. எல்லாம் கேட்ட நான் ப்ரூஃப் எடுக்குவா சார்? நான் இதெல்லாம் இஷ்யூ பண்ண வேணாம் தான் நான் நினைச்சேன். இப்ப அது அப்படி ஒண்ணும் நான் அடிமையா வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். ஏன் வண்டி சொல்லுங்க. இதுக்கு பேர் அடிமைதான் சார். ஏன் நான் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்ல ரைட்ஸ் எங்க அப்பா கூட கிடையாது. ஆமா சார், வண்டி ஏன் வண்டியில நான் வீடியோ போடக்கூடாது யாரு சார் என்ன சொல்றது? அது ஏன் வண்டி TN 67 CX 3489 ஓனர் ஆஃப் த சாரதி. அது ரெட் டாக்ஸி வண்டி கிடையாது. நீங்க அதான் நீங்க ரிமூவ் பண்ணி கொடுங்க. நீங்க தானே ஓட்டுவீங்க. நான் ஓட்டுன கமிஷன் மீட்டிங் என்ன வரைக்கும் என்கிட்ட இருக்கு, பேமெண்ட் பில்லு ரெசிப்ட்லாம் இருக்கு. நீங்க ஏன் ஓட்டுனீங்க? அதுல பெயிண்ட் நீங்க கோர்ட்ல வாங்கின இது கொடுங்க, நம்ம கோர்ட்ல இது வாங்கியிருப்பீங்கல்ல, ரெட் டாக்ஸி அட்டாச்மெண்ட் பண்ணா கஸ்டமர் வந்து பெயிண்ட் கம்பல்சரி அடிச்சு ஆகணும், ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டக்கூடாது அப்படின்ற இதை கொடுங்க. கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருப்பீங்களா சார்? அப்ப என் வண்டிக்கு நான் தான் சார் கேட்கணும். பெயிண்ட் அடிச்சீங்க ரைட்டு, அப்பதான் இப்ப வீடியோ போடக்கூடாதுன்னு எப்படி சார் சொல்லலாம்?